அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அதாவது இந்த ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஒரு வேளை இந்த 30ஆம் தேதிக்குள்ள இந்த விஷயத்த நீங்க பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும், கேன்சல் ஆகப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்ன முக்கியமான அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். முதல் அப்டேட், உங்களுடைய கைரேகை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும், ஆதார் அப்டேட் செய்ய வேண்டும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்ய வேண்டும். இது முதல் அப்டேட். இரண்டாவது அப்டேட் என்னன்னா, இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே வரக்கூடிய எலெக்ஷன் நேரத்துல 4000 ரூபாய் உதவித்தொகையாக கிடைக்க போகிறது. அதற்கான அப்ளிகேஷன் நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும், யார் யாரெல்லாம் இதுல எலிஜிபிலிட்டி, ஸோ இது எல்லா தகவலுமே பார்க்க போறோம். இது இரண்டாவது அப்டேட். அடுத்துதான் மூன்றாவது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அதாவது 2024 வருஷம் கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப தலைவிகள் வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க. அதுல 1,16,00,000 பேருக்கு மட்டும்தான் இந்த உதவித்தொகை கிடைச்சது. மீதி கிட்டத்தட்ட 1,83,00,000 பேருக்கு மேல ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்க. அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பா அளிச்சிருக்கிறாங்க. மீண்டும் விண்ணப்பிக்கிறது ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ எங்க போயிட்டு நீங்க மீண்டும் விண்ணப்பிக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும், இந்த தடவை ரிஜெக்ட் ஆகாத மாதிரி நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறது, ஸோ ரிஜெக்ட் ஆனதுக்கு முன்ன காரணம் என்ன, இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவா துல்லியமா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இந்த ஒரு வீடியோல கவர் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அபிஷியல் ஸ்கீம்ஸ் வீடியோஸ், அப்டேட் வீடியோஸ் இது எல்லாமே நம்ம உடனுக்குடனே பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காக நம்முடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலா இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஜூன் 30, அதாவது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10, 11 நாள் தான் டைம் இருக்குங்க. ஸோ அதற்கு முன்பாகவே நீங்க வந்து இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா கட்டாயம் பண்ணிடணும். ஒருவேளை நீங்க தவறிட்டீங்க, இல்ல எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் ஜூலைல இருந்து உங்களுடைய ரேஷன் அட்டைகளை வச்சு எந்த ரேஷன் கடைகளிலும் இலவச மானியமான பொருட்கள், அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ரேஷன் அட்டைகள் எதற்காக நம்ம கைரேகை பதிவு செய்யணும், ஆதார் அப்டேட் செய்யணும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ இப்போ ஸ்மார்ட் கார்டில் இப்போ இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளை வந்து அவங்களுடைய பெயர் இருக்கும், ஆனா ஆள் வந்து இங்க இருக்க மாட்டாங்க. வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னாக்க தங்கி அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகி இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டிலே இருக்கும், அவங்க ஸ்மார்ட் கார்டுல ரேஷன் அட்டையிலுமே இருக்கும். ஓகேங்களா? அவங்க வருஷத்துக்கு ஒரு டைமோ இல்ல வந்து 4 வருஷத்துக்கு ஒரு டைமோ அந்த மாதிரி வருவாங்க. ஸோ இதனால என்ன பிரச்சனை கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் வந்து பாத்தீங்கன்னாக்க அரிசி வந்து 5 கிலோ அரிசி வந்து வழங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு முறைகேடு தானே. ஆளே இல்ல, ஆனா வந்து அவங்களுக்கு அரிசி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தமிழக அரசு. இதனால இதை எல்லாமே இந்த முறைகேடுகளை எல்லாமே தவிர்ப்பதற்காக ஆஹ் தமிழக அரசு ஒரு புதிய ஒரு அறிவிப்பு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா ரேஷன் அட்டையில அதாவது ஸ்மார்ட் கார்டுல இருக்கக்கூடிய பெயர்கள்ல அனைத்து பேருமே கைரேகை கண்டிப்பா இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள செய்யணும். கைரேகை நீங்க பதிவு செய்யணும். இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த முறைகேடை மட்டும் இல்லாம இப்போ வந்து தமிழ்நாட்டிலே இருப்பாங்க, அவங்க வீட்டுல தான் இருந்திருப்பாங்க, அவங்க வந்து இப்போ வந்து ரீசெண்டா இருக்க மாட்டாங்க, இறந்து போயிருப்பாங்க. இறந்து போனவங்களோட பெயர் மற்றும் அவங்க விலாசம் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியே அப்படியே இருக்கும். அது எல்லாமே நீக்காமலே, ஓகேங்களா,
அவங்க வந்து பெயர் வந்து நீக்காமலே அவங்களுக்கு சேர்த்து வந்து தமிழக அரசினால் வழங்கப்படும் அரிசிகள்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த முறைகேடும் தவிர்ப்பதற்காக தான் தமிழக அரசு இது எல்லாமே நம்ம இந்த முறைகேடுகள் எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக ஆலோசனை கூட்டம் நடத்தி தான் இந்த கைரேகை பதிவு செஞ்சாங்கன்னா யாரெல்லாம் கைரேகை பதிவு செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அடுத்தடுத்த மாதங்கள்ல அரிசி வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. இதனாலதான் கைரேகை பதிவு செய்வது என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதுவுமே வந்து இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளதான் நீங்க செய்யணும் அப்படின்றத தெளிவா துல்லியமா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கைரேகை நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னா இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க கைரேகை பதிவு செஞ்சிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அதை வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் வந்து எங்க போயிட்டு பண்ணணும்னு தெரியாது. நீங்க ரேஷன் கடையிலேயே பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து நீங்க மறந்துட்டீங்க இல்ல வந்து டைம் இல்ல அப்படின்னா நீங்க நெட் சென்டர்லயும் போயிட்டு நீங்க அந்த அப்டேட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நான் வந்து வெளியூர்ல இருக்கேன். ஆனா இந்த மாசம் வந்து வர முடியாது. அடுத்த மாசம் என்னால வர முடியும். ஆனா வந்து என்னால பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தோட அதாவது அவங்க பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடையில போயிட்டு நீங்க அங்கேயுமே வந்து இந்த கைரேகையை பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்றத தமிழக அரசு அப்டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் நமக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆதார் அப்டேட். இந்த ஆதார் அப்டேட் என்னன்னா நான் இந்த இடத்துல இருக்கேன் அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பா உங்களுடைய ஆதாருமே நீங்க அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? அது ரேஷன் கார்டு கூட. ஓகேங்களா? அடுத்ததான் வந்து மொபைல் நம்பர் அப்டேஷன். இந்த மொபைல் நம்பர் அப்டேட் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதற்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க என்னென்ன பொருட்கள்லாம் வருது, என்னென்ன பொருட்கள் உங்க ரேஷன் அட்டைக்கு வந்து விநியோகம் பண்றாங்க, என்னென்ன விலையில விநியோகம் பண்றாங்க, விற்பனை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிடணும். இதையுமே கட்டாயம் தான். ஓகேங்களா? இது வந்து முதல் அப்டேட் பார்த்தாச்சு. அடுத்ததா இரண்டாவது முக்கியமான விஷயம் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு 3 முக்கியமான அறிவிப்புகள் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுல இரண்டாவது அப்டேட் இதுதான். இந்த 3 ரக அட்டைகளுக்கும் ரூபாய் 4000 வந்து உதவித்தொகையாக ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில இது இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இது வந்து குடும்ப அட்டைகளுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? அதுவுமே வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இரண்டாவது அப்டேட். ஓகேங்களா? அடுத்தது மூன்றாவது முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2024 இருந்து கிட்டத்தட்ட இதோட 23 மாசம் வந்து பாத்தீங்கன்னா 22 மாசத்துக்கு தவணையாக வந்து 1000 ரூபாய் வந்து மாதம் மாதம் அவர்களுடைய அக்கௌண்ட்ல வந்து விழுந்துட்டு இருக்கு. இது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். ஆனா இது வந்து 1,16,00,000 பேருக்கு மட்டும்தான் மாதம் மாதம் கிடைச்சிட்டு இருக்கு. இன்னமும் கிட்டத்தட்ட 1,83,00,000 பேருக்கு மேல ரிஜெக்ட் செய்யப்பட்டுட்டு அதுவும் புதுசா ரேஷன் அட்டை வாங்கினவங்களுக்கும் இது கிடைக்காம இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு முடிவெடுத்து மீண்டும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளதான். ஓகேங்களா? நீங்க எங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 9,000 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா முகாம்கள் இட்டிருக்காங்க. இந்த முகாம்ல போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். முகாம்கள் ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆபீஸ்லயுமே இந்த முகாம்கள் நடக்குதுங்க. அந்த முகாம்ல போயிட்டு உங்களுடைய ரேஷன் அட்டை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய போட்டோ, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் இது என்னென்ன டாக்குமெண்ட் உங்களுடைய பாஸ் புத்தகம், அதே மாதிரி பாஸ்புக்ல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட்ல இருக்கணும், ஆதார் அப்டேட்ல இருக்கணும். இது எல்லாமே கரெக்டா வச்சுக்கோங்க. உங்க வங்கி கணக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போதெல்லாம் யோசிக்கோங்க. செக் பண்ணிட்டு கொடுங்க. அதே மாதிரி ஜெராக்ஸ் எல்லாம் கொடுங்க. இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு இந்த தடவை மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா இந்த அப்டேட் எல்லாமே பார்த்து அப்டேட் பண்ணிடுங்க. சரிங்களா? இதுல வந்து சொல்லியிருக்கிறது எல்லாமே இதே அப்டேட் தாங்க. ஓகேங்களா? இதுல வந்து நான் வந்து தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். இதுதான். ஓகேங்களா? இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.